ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்மனில் பில்டெக்ஸ் காயினை ஐடி போட்டவங்க தங்களோட ஐடிக்கு வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வட்டிக்கணும். அந்த ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டெமோ வீடியோவாக நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ஐடியை உங்களோட ப்ரௌசருக்கு போய்க்கோங்க. ப்ரௌசரில் ஆர்மன் AARMAN.com அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். arman.comங்கிறத சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் வெரிஃபிகேஷன் ஆகி சைன்இன் அப்படின்னு கேட்கும். சைன்இன் கொடுத்தோன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ண பிறகு நீங்கள் ஐடி போட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். ஐடி போட்ட பிறகு உங்களுடைய அந்த வலது பக்கம் உங்களுடைய நேம் அண்டு ஒரு பொம்மை படம் போட்டிருக்கும் பாருங்கள். உங்களுடைய உங்களுக்கு நான் அதை மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடம் தான் நீங்கள் அந்த ப்ரொஃபைல் பிக்சரை வைக்க வேண்டிய இடம். ஸோ அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய நேமை டச் பண்ணிங்க அப்படின்னா மை ப்ரொஃபைல்னு முதல்ல இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை தொட்டிங்க அப்படின்னா உங்களோட அந்த நேம் அண்டு செட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்படிங்கிற அந்த இது வரும். அந்த இதை செட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்படிங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே டேக் பிக்சர், அதாவது செட் ப்ரொஃபைல் ஃபோட்டோங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா அங்கே க்ரீனுக்கு கீழே டேக் பிக்சர் அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் லைவாக உங்களுடைய கேமராவை ஃப்ரண்ட் கேமராவை ஆன் பண்ணி நீங்கள் செல்ஃபி எடுக்கிற மாதிரி எடுத்தால் தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ அதை உங்களுக்கு நான் ஒரு டெமோவாக காட்டுறேன். இந்த டேக் பிக்சரை டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பின்னாடி ஒயிட் ஸ்க்ரீன், அதாவது பிளைன் ஸ்க்ரீனாக இருக்கணும். நம்ம இந்த பின்னாடி டிசைன் போட்டது, ஒரு போர்வைக்கு பின்னாடி நின்று இருக்கிறது, ஸ்கர்ட் அதாவது திரைக்கு இதுக்கு பின்னாடி நிற்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிளைனாக இருக்கணும். எது ரைட் எது ராங் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம எப்படி ஒரு ஸ்டூடியோவில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுப்போம், அதே மாதிரி நேராக நின்று ஒரு செல்ஃபி. இதை பார்த்து படிச்சுட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க மாதிரி தான் உங்களுடைய செல்ஃபி தெரியும். இதில் நீங்கள் எப்படி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் எடுப்போமோ, ஒரு செவரு பக்கத்தில் நின்றுட்டு அந்த செல்ஃபியை அப்படி பாஸ்போர்ட் சைஸில் நம்முடைய கழுத்துக்கு கீழே வர இது வரைக்கும் தெரிகிற மாதிரி, பின்னாடி ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி, ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி நம்முடைய ஃபோட்டோவை தெளிவாக செல்ஃபி எடுக்கணும். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதில் கேட்கும், கீழே ரீட்ரை ஓகேன்னு கேட்கும். ஓகே கொடுத்த பிறகு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிராஃப்ட் கேட்பாங்க. அந்த கிராஃப்ட் கேட்ட உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை ஃபிட் பண்ணிடணும். இப்போ இது இன்னொருத்தவங்க ஐடியா இருக்கனால நான் அதை அப்லோட் பண்ணலை. நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலே 10 ஹவர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு வெரிஃபிகேஷனில் வெயிட் ஆகும். வெயிட் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த ஃபோட்டோ கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகும். கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு திரும்ப ரீடேக் பண்ண சொல்லும். நீங்கள் ஐடி போட்ட 2வது நாளே நீங்கள் 2வது நாளுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வச்சாகணும். ஸோ இந்த ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு டவுட்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.